ப்ரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ இருக்கிற இந்த தபசு நாட்களில் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய காரியங்கள் நீங்கள் தியானிச்சிட்ருப்பீங்க. நிறைய உபதேசங்கள் வந்து நம்ம சபைகள் நம்ம கேட்டுட்ருப்போம். ஸோ பிகினிங் ஆஃப் த லென்த் சீசன் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மார்க்கு 1:35 சொல்லுது, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, வெரி ஏர்லி இன் த மார்னிங் while it was still dark, Jesus got up, left the house and went off to a solitary place where he prayed. ஸோ இந்த சாலிட்டரி பிளேஸ் அப்படின்னா என்னென்னா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு வந்து 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த உலகத்தில் வந்தார். ஸோ அவர் வந்து ஏன் வந்து போய் ப்ரேயர் பண்ணணும்? அவர் கடவுள் தானே, அவர் ஏன் போய் வந்து பிதாவிடத்தில் வந்து அவர் ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசப்பா வந்து அவர் வீக்காக இருக்கிறதுனால அவர் வந்து ப்ரேயர் பண்ண போல. அவர் எதுக்கு ப்ரேயர் பண்ண போகிறார் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ப்ரேயர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரிச்சுவல் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. இட் இஸ் அ ஸ்பேஸ். அது வந்து என்னென்னா, அந்த ஸ்பேஸ் வந்து என்னென்னா, அது நமக்கும் பிதாவுக்கும் நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற ஒரு இடம், ஒரு தனிமையான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம மனசில் படுற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரேயர். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தனிப்பட்ட ஜெபத்தில் எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, நிறைய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரேயர்லேயே நம்ம ஃபேக் தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றதை ஆண்டர்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து இந்த ஜெபம் அப்படின்றது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வந்து நிறைய வாக்குத்தத்த வசனங்கள், நிறைய இதுதான் நீங்கள் எனக்கு பண்ண போகிறீங்க ஆண்டவரே, நான் இதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் இது என் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறது வந்து ஒரு பர்சனல் ப்ரேயர் டைம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப விசுவாசமாக நிறைய அறிக்கைகள் பண்ணுறோம். ஆனால் நம்ம மறந்துடுறோம், நம்ம ஆண்டரோடு கூட இருக்கிற அந்த டைம், அந்த பர்சனல் ப்ரேயர் டைம் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்பேஸ் யூ கேன் வெண்ட் அவுட் யுவர் ஹார்ட், யுவர் எமோஷன்ஸ். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷனை பற்றி நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன காரியத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், எதில் ஆண்டரோட உதவி நமக்கு தேவை அப்படின்றத நம்ம ஓப்பனாக பேசுகிற இடம் தான் பர்சனல் ப்ரேயர் டைம். ஸோ இந்த பர்சனல் ப்ரேயர் டைமில் நம்ம ஃபேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அப்பா கிட்ட பேசுகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம நவமான வார்த்தைகளை ரொம்ப போயட்ரிக்காக நம்ம வந்து பேசணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம், எதில் நமக்கு அவரோட உதவி வேணும், எதில் வந்து அவர் நம்மளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எதில் வந்து அவர் நமக்கு வந்து ஒரு காரியத்தை வந்து புரிய வைக்கணும், இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நமக்கு வந்து